எந்த பார்ப்பனராவது, நான் கேட்கிறேன், ஒரே ஒரு பார்ப்பனர் தன்னுடைய பிள்ளைக்கோ பேர பிள்ளைக்கோ முருகன் என்று பெயர் வைத்திருக்கிறானா? கொண்டு வந்து நிறுத்து மேடையில. நீ சொல்லுகிற அத்தனையும் நான் கேட்க விரும்புகிறேன். ஏன் நீ முருகன் என்று பெயர் வைக்க தயங்குகிறாய்? அண்ணாமலை இந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்ல. திருமாவளவன் அவர்கள் மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன். அவர் சேராத இடம் சேர்ந்து ரொம்ப மனசாட்சிக்கு விரோதமா பேசுறாருங்க. முருகன் பேர் வச்சிருக்காங்களா, கொண்டு வந்து காட்டுங்கன்னு கேக்குறாரு. என்னுடைய மகனுடைய பேரு கார்த்திகேயன் தான். என்னுடைய மகன் பேரு கார்த்திகேயன். அவனுடைய இதை நான் பொது வெளியில சொல்லக்கூடாது, நான் பர்சனல் டீட்டெயில பேசக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா இதை உடனே எடுத்து அதை கூட கொச்சப்படுத்துவாங்க. கர்நாடகாவில் முருகன் இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு அங்க முருகண்ணா அப்படின்னு பேர் இருக்கு தெரியுமா? முருகையா அப்படின்னு பேர் இருக்கும். எல்லாம் பிராமின் சமூகத்தை சேர்ந்தவர்கள். நான் எத்தனை பேரை உங்களுக்கு நான் காட்டணும்? இப்படி ஒவ்வொருத்தருக்கு இப்ப முருகன் பேர் இருக்கா, ஆஹா, அப்போ அடுத்தது குமரன் பேர் இருக்கா, அப்ப குமாரன், என் கணவர் பேர் குமார், அவரை கூட்டிட்டு வந்தா உடனே ஆஹா, அப்போ அடுத்தது அழகு குத்துவீங்களா, மொட்டை அடிப்பீங்களா? இப்படி ஒன்னொன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம பதிலே சொல்ல முடியாது சாமி. ஏன்னா அவருக்கு விஷயமும் தெரியல, நம்பிக்கையும் இல்ல. அவருக்கு வெறும் வெறுப்பு மட்டும் தான் இருக்கு. ஆபாச சிற்பங்கள் இருக்கிற இடம் தான் இந்து கோயில் சொன்ன ஒரு பெரிய மனுஷன் தானே அவரு. அப்படிப்பட்ட பெரிய மனுஷன் தானே அவரு. அவர் கட்சியில இருந்து எத்தனை பேருக்கு ஆபாச வீடியோ வெளியே வருதுன்னு அவர் கணக்கு சொல்லுவாரா? வேங்கை வயல்ல நாரிக்கிட்டு இருக்கு, இன்னும் அங்க போகல. ஐயா, தூய்மை பணியாளர்கள் நேத்து வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன சொன்னாரு? அதை விட ஆபாசம் இருக்கா? நீங்க யாரும் வேலை நிரந்தரம் கேட்காதீங்க. நீங்க வேலை நிரந்தரம் கேட்டா அப்புறம் இதுதான் உங்களுடைய வாழ்க்கைன்னு ஆயிரும். அதனால அதோ ஒரு கான்ட்ராக்டர் இருக்கான் பாரு, அவங்கிட்ட போய் அதே வேலையை செய்யுங்கன்னு சொன்ன பெரிய மனுஷங்க அவரு. அவரை விட ஒரு மனசாட்சி இல்லாத ஆபாச பேச்சாளர் இருக்கிறாங்க. கேட்டா உடனே என் மேல பிசியை போடுவாங்க. திருமாவளவன் அவர்களுடைய கொள்கை ரீதியாக எல்லாம் நம்ம விமர்சிக்கும் போது எதுவும் பண்ண முடியாது. ஆனா எனக்கு இந்த மாதிரி கேட்டதுக்கு ஏற்கனவே குடும்பாவி அரிச்சு ஒரு பிசியை எங்கேயோ இங்கதான் போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம என்ன, இதை விட கொடுமை திருமுருகன் காந்தி. நீங்கெல்லாம் கவிச்சு சாப்பிடுறது இல்லையா? அப்ப முருகன் என்ன செய்வமா? இப்படி எல்லாம் ஹலோ, நீங்க என்ன ஆபீஸுக்கு போற மாதிரி அதே உடையில தான் நீங்க தியேட்டருக்கு போவீங்களா? நீங்க ஒண்ணுமில்ல, உங்களுடைய முதலாளிகளை போய் பாக்குறீங்களே அறிவாலயத்துல, அப்ப நீங்க லுங்கியும் இதுவும் இப்படி ஒரு ட்ரம் ஸ்டிக்கையும் கையில வச்சுட்டு அப்புறம் அப்படின்னு தான் நீங்க போய் பார்க்க போறீங்களா? ஏன் அப்ப நீங்க பயபக்தியா போறீங்க? உங்களுக்கு அவங்கள பார்த்தா பக்தி வருதுங்க, எங்களுக்கு பெருமான் முருகனை பார்த்தா பக்தி வருதுங்க. கவிச்சு எங்க சாப்பிடணும்னு எங்களுக்கும் தெரியும். ஐயா, எங்க இஸ்லாமிய சமூகத்தினரே, எங்க சகோதரர்களே முஸ்லிம் பேட்டையில தாங்க விருந்து வைக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியுங்க. நாங்க எங்க எதை சாப்பிடணும்னு நீங்க சொல்லாதீங்க. யாரு எங்க எதை சாப்பிடணும் அப்படிங்கறத நீங்க அதை ஒரு அரசியலா மாத்தி அசிங்கமா மாத்தினது நீங்க. ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். ரெஸ்பெக்ட்